ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். மத்திய உளவுத்துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் போன்ற எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் உடனுக்குடன் பார்த்தா தெரிவிச்சிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போதைக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணிக்கலாம். என்னமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் எக்ஸாமினேஷன், ஸோ எம்டிஎஸ்க்கான ஒரு வேலைவாய்ப்பு தாங்க கொடுத்துருக்காங்க இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் ஜென்ரலுக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, அந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 362 வேக்கன்சி கிட்ட பார்த்தா டோட்டலாக இந்த எம்டிஎஸ்க்கான வேக்கன்சியை உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது மத்திய அரசுக்கான குரூப் சிக்கான பதவிங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 18,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 56,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரி கிடைக்குங்க. இதெல்லாமல் உங்களுக்கு அலோவன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்த கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மெட்ரிகுலேஷன், அதாவது மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானதுங்க. தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஜஸ்ட்டு 10th மட்டும் போதுமானது. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி அதிகபட்சமாக 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம், 30 வயசு வரைக்கும். ஓபிசி இருக்காங்க பாருங்கள், 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம், 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாங்க. அதேமாரி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கான ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கான ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இது பார்த்தா ஓரளவுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பருக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதிலே எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கவர் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன். ஓகே, இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல டயர் 1 எக்ஸாம் இருக்க போது, அதுக்கப்புறம் டயர் 2 எக்ஸாம் இருக்க போது. டயர் 1 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 மதிப்பெண்ணும், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் 20 மதிப்பெண்ணும், இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 100 மதிப்பெண்களுக்கு டயர் 1 எக்ஸாம் நடக்க போது. டயர் 2 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டெஸ்டட்பியூ டெஸ்ட்டாக இருக்கும். அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் மற்றும் காம்ப்ரன்சேஷன் எஸ்ஏ மாரி எழுதுகிற மாரி இருக்குங்க. அது 50 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கு டயர் 1 மற்றும் டயர் 2க்கான எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. இதில் கண்டிப்பாக நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது. டயர் 1ல் நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது அப்படின்றையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டயர் 1 எக்ஸாம் தான் குவாலிஃபைடாக டயர் 2க்கு போவீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. டயர் 2 பொறுத்த வரைக்கும் அது எக்ஸாம் குவாலிஃபைட் நேச்சர் அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ண பாருங்கள். எக்ஸாம் சிட்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தமிழகத்திலே எக்ஸாம் சென்டர் இருக்கும், அங்கேயே நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதிக்கிறாங்க. அதேமாரி உங்களுக்கு எங்கே வேணாலும் போஸ்டிங் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. த கேண்டிடேட் வில்லிங் டு சர்வ் எனிவேர் இன் இந்தியா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கே வேணாலும் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும். அதேமாரி உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரியணும். அதாவது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் தெரியணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, அதாவது நீங்கள் ஸ்டார்டிங் 22/11/2025 14/12/2025 வரைக்கும் அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆல் கேண்டிடேட்டுக்கு ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜாக 550 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும்.
அதாவது ஆண்களாக இருக்கட்டும், ஜென்ரல் கேட்டகரி, எக்கனாமிக்கல் வீக் செக்ஷன், ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 100 ரூபா பேமெண்ட் பண்ணணும். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜ் 550 ரூபா, டோட்டலாக 650 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து மற்றவங்க எஸ்சி எஸ்டி அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்கள், பிடபிள்யூ கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் நீங்கள் 550 ரூபா மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதுமானது அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன், அந்த இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இதுதான் உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாரி அப்ளை பண்ண பாருங்கள். கடைசி தேதி 14/12/2025. வெப்சைட் பொறுத்த வரைக்கும் mha.government.in இதாங்க அஃபிஷியல் வெப்சைட்டாக கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்கான ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸாக வெளியிட்டிருக்காங்க. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த வெப்சைட் மூலமாக. அப்போ நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுப்பாங்க, நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. எல்லா லிங்க்குமே டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே வேணும் அப்படின்றவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.